மாவட்டத்தில் மீதி 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்போ 20 லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா? ஆக தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாம் படித்து சொல்கிறாங்க. அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமாக இல்லை, ஒரு ரசிகர் கூட்டமாக இருக்கிறீங்க. ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது. பத்திரிகையாளர்களை போய் செய்தி சேகரித்து செய்தி வெளியிட விட மாட்டேன்றீங்க. அங்கே போய் டான்ஸ் ஆடுறீங்க, அவங்க கழுத்தில் துண்டை போட்டு முறுக்குறீங்க. ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடித்து கை காலை முறிக்கிறீங்க, ஆம்புலன்ஸை அடித்து கண்ணாடியெல்லாம் உடைக்கிறீங்க, மின்சார கம்பிகள் மேலே ஏறி தொங்குறீங்க. இதெல்லாம் என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க, உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்க போகிறீங்க. இன்றைக்கி சீமான் அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு. அவர் இன்றைக்கி சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால் ரசிகர்கள் திட்டுறீங்க. மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுறீங்க, காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்ணுறீங்க, பத்திரிகை யூடியூபர்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க. இதெல்லாம் என்ன? இதாக ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம்? இதாக ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு?